அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிஞ்ச அப்புறம் கூட நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. மாற்றத்தை விரும்பிய மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த இந்த அரசியல் மாற்றம் இல்லாத ஆள் மாற்றம் தமிழ்நாட்டை இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் நிறைந்த மாநிலமாகவும் போராட்டங்கள் நிறைந்த மாநிலமாகவும் தான் வச்சிருக்கு. ஏதோ ஒரு உணர்ச்சியில் வாக்களித்த மக்களோட கண்களில் படுறதும் காதுகளில் கேட்குறதும் எல்லாமே பாலியல் குற்றங்களும் போதைய கலாச்சாரங்களும் கொலை சம்பவங்களும் போராட்டங்களும் தான். இதற்கான ஆதாரங்கள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது. ஒப்பந்த ஊழியர்களான மருத்துவர்கள், செவிலியர்கள் போராட்டம், ஒரே நாளில் 5 குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அப்புறம் விவசாயிகள் போராட்டம், இது எல்லாமே நம்பி வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட்டதற்கான சான்றுகள். இதை பற்றி இப்போ பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம தமிழ் சமூகம் இந்த உணர்ச்சிகளால் ஏமாந்து போகிறது இது முதல் தடவை இல்லை. இந்த ஏமாற்றத்திலையும் இந்த தவறுகளை நியாயப்படுத்த பல பிறமொழியாளர்கள் சினிமா பிரபலம் எனும் கவசத்தோட தமிழர் எனும் போர்வையில் நமக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழர் எனும் போர்வையில் மக்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் இதே பிறமொழியாளர்கள் இதே உணர்ச்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மீண்டும் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. சில உதவிகள் செய்கிறது மூலமாக அரசியலுக்கு வரலாமா? மக்களுக்கு செய்கிற உதவிக்கு அரசியல் பதவி தான் கைமாறா? மக்களுக்கு சமூக சேவை செய்கிறவங்களுக்கு அரசியலுக்குள்ளே சேவை செய்கிறது தான் நோக்கமா? இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமூகம் இதே பாணியில் வீழ்த்தப்பட்ட வரலாறுகளை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு முடிவில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண உடனே ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த வீடியோ மேலும் பலருக்கு போய் சேர்றதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம தமிழரோட நூல்களை மலம் அப்படின்னு யார் சொன்னாலும், நம்ம தமிழரோட வரலாறுகளை யார் புறந்தள்ளினாலும் அவங்களுக்கு நம்ம தமிழ் சமூகம் ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கு தேவையான மரியாதையும் கொடுக்கறது உண்டு. இதற்கான காரணம் தமிழர்கள் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படுறதும் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்றதும் தான். குலோத்துங்க சோழனிடம் அரசவை புலவராக இருந்த ஒருவர் வீட்டில் சோகமாக இருக்கிறத பார்த்து அவரோட பையன் தந்தையின் சோகத்துக்கான காரணத்தை கேட்குறாரு. தந்தையும் தன்னிடம் மன்னர் 3 கேள்விகள் கேட்டதாகவும் அந்த கேள்விக்கான பதில் அவரால் சொல்ல முடியலை அப்படின்னும் அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. அதற்கு அந்த சிறுவன் திருக்குறள் மூலமாக அந்த 3 கேள்விக்கான பதில்களையும் கொடுக்குறாரு. அந்த சிறுவன் வேற யாரும் இல்லை, நமக்கு பெரிய புராணம் அப்படின்ற திருமறையை கொடுத்த சேக்கிழார் தான். தமிழ் இலக்கிய வரலாற்று ஆசிரியருக்கு வாழ்க்கை துணையாக இருந்த திருக்குறளை மலம் அப்படின்னு சொன்ன ஒருவரை இன்னைக்கு தமிழர்கள் பலர் அவர்களோட தந்தையாக ஏற்றிருக்காங்க. தமிழர்களோட வீர வரலாறுகளை ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் சொல்கிறது தான் புறநானூறு. இது புரட்சி பண்ணியமாக கருப்பை அறுத்தறியவும் ஆணுக்கு நிகராக பெண்ணும் மது அருந்துறது தான் சமத்துவம் அப்படின்னும், கணவன் பிற பெண்களோட தொடர்பில் இருந்தால் மனைவியும் அதுக்கு நிகராக 2-3 கணவன்மார்களை வைத்திருக்கிறது தான் சமத்துவம் அப்படின்னு பகுத்தறிவுடைய ராமசாமி நாயக்கரின் கருத்துக்கு முன்னாடியே சங்க காலத்திலேயே இயற்றப்பட்டது தான் இந்த புறநானூறு. நேற்று போரில் தந்தையை இழக்க, இன்றைக்கு போரில் யானையுடன் நேருக்கு நேர் போரிட்டு கணவன் இறக்க, நாளைக்கான போருக்கு தன் மகனை தயார்படுத்தி கொள்கிற தாயின் வீர வரலாறு. ஒரு தன்னம்பிக்கை இல்லாத மன்னன் ஒரு நகரத்தையே பரிசாக கொடுத்தாலும் அந்த மன்னனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க மறுக்கின்ற தகப்பன் என தமிழர்களின் வீரத்தையும் ஆணுக்கு நிகரான பெண்ணுக்கான மன உறுதியையும் வீரத்தையும் சொல்கிற வரலாறுகளை வெறும் 5 மதிப்பெண்ணுக்காக பள்ளிக்கூட புத்தகத்தில் மட்டும் படிச்சுக்கிட்டு இது எல்லாம் மலம் வெறும் குப்பை அப்படின்னு சொன்னவரோட விபச்சார விடுதி வரலாற்றுகளையும் சொத்துக்காக தன் வளர்த்த மகளையே திருமணம் பண்ண வரலாறுகளை தேடி படித்து அவரை தந்தை அப்படின்னு சொல்லிட்டு திரிகிற ஒரு பகுதி தமிழன் தான் நம்ம தமிழர்களோட சாபக்கேடு. தமிழர்களின் இந்த நிலைக்கு காரணம் தமிழர்களோட தாழ்ந்த மனப்பான்மையும் அவர்களுக்குள்ள புகுத்தப்பட்ட உணர்ச்சிகளும் தான். களப்பிரர்கள், பல்லவர்கள், மராட்டியர்கள், தெலுங்கு நாயக்கர்கள், போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் என 1947 வரைக்கும் பிறமொழியாளர்களுக்கும் அயலார்களுக்கும் அடிமையாக வாழ்ந்த தமிழினம் இன்னைக்கும் பிறமொழியாளர்களுக்கு அடிமையாகத்தான் தன்னோட வீரத்தையும் வரலாற்றுகளையும் மறந்து தன்னம்பிக்கையை இழந்து அடிமைகளாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. தமிழர்கள் தங்களோட வாழ்க்கையில் அறிவுக்கு கொடுக்குற மரியாதையை விட உணர்ச்சிகளுக்கு கொடுக்குற மரியாதை தான் அதிகமாக இருக்குது. சங்ககால புகழ்ச்சி பாடல்கள் முதல் இன்றைய சினிமா குத்து பாடல்கள் வர அந்த பாடலுக்கான வரிகள் சரியா தவறா என்பது எந்த தமிழனும் ஆராயறதில்லை. திரையில் பார்க்குற தலைவன் திரையில் பேசினாலும் சரி, தரையில் பேசினாலும் சரி, ஆனால் அது மக்களை சீக்கிரமாக கவர்ந்துடுது. ஒரு தலைவனோட தோல்விக்கு பின்னாலும் அவரோட இறப்புக்கு பின்னாலும் தொண்டர்களோட உணர்ச்சியானது கட்டுப்படுத்த முடியாதது. தற்கொலை, சாலை மறியல் அப்படின்னு சமூகத்தை சீர்குலைக்கும் செயல்கள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பம் நடுத்தரவில் நிற்க கிடைச்ச அனுதாபத்தை பயன்படுத்தி அந்த தலைவர் ஆட்சியில் அமர்ந்திருப்பார்.
இந்த ரசிக மனப்பான்மை இன்னைக்கு உருவானது இல்லை. 1934 பவளக்கொடி எனும் திரைப்படம் மூலமாக அறிமுகமானவர் தான் பாகவதர். இவர் 1944 ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்படுறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வர்றப்போ கூடின கூட்டங்களும் தான் இதற்கான ஆரம்பகால சான்றுகள். அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆரும் நானும் ஒரே தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுறது எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொன்ன உரையும், காமராஜர் அவர்களும் நெடுஞ்செழியன் அவர்களும் தோற்கடிக்கப்பட்டதும் இந்த சினிமா மோகம் அப்படின்ற கவர்ச்சியால் தான். இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கிற கையாலாகாத ஆட்சிக்கும் தமிழர்கள் அறிவை விடவும் தங்களோட உண்மையை விடவும் அனுதாபமும் மக்களுக்கு திரை மூலம் புகுத்தப்பட்ட உணர்ச்சியும் தான் காரணமாக இருக்குது. இன்றைக்கி இத்தனையும் சொல்ல காரணம் 1916 ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் புறமொழியாளர்களின் ஆதிக்கமானது 1950 முதல் சினிமாவின் ஆதிக்கமாக மாறிடுச்சு. இந்த திரைத்துறையில் புறமொழியாளர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் மத்தியில் பிம்பத்தை உருவாக்கவும் அவங்க நினைக்கிற மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்தவும் வசதியாக இருக்குது. இந்த பாணியில் இன்றைக்கி அரசியலில் தடம் பதிக்க தயாராக இருக்கிறவர் தான் நம்ம அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்கள். இவர் புறமொழியாளராக இல்லையா என்பதை தாண்டி இவர் அரசியல் வர்றதுக்கான நோக்கத்தை தான் நாம் பரிசோதிக்க வேண்டியிருக்கு. ஒரு தலைவன் வர்றதுக்கு சரியான காரணம் இருக்கணும். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் உருவானதுக்கும் திராவிட இயக்கங்கள் உருவாகவும் நாம் தமிழர் கட்சி உருவாகவும் தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் கட்சிகள் உருவாகவும் அதுக்கான ஒரு தேவையும் அவர்களுக்கான ஒரு நோக்கமும் அவர்களுக்கான ஒரு பாதையும் இருந்துச்சு. இந்த பாதை சரியான பாதையாக இருந்தாலும் தவறான பாதையாக இருந்தாலும் ஒரு பாதை கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த சினிமாக்காரங்களான உருவான அதிமுகவோ தேமுதிகவோ இன்றைக்கி உருவான தாவேக்காவோ அவங்களுக்குன்னு தனித்துவமான இந்த பாதையோ குறிப்பிட்ட நோக்கமோ இல்லை. அவங்களோட ஒரே நோக்கம் ஆட்சியில் அமரணும் அப்படின்றது மட்டும்தான். அப்படி ஆட்சிக்கு வந்த தாவேக்காவால் மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கான திட்டமோ மக்களை பாதுகாக்கிறதுக்கான திட்டமோ மக்களின் பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளுறதுக்கான செயல் திட்டமோ இவங்கக்கிட்ட இல்லை. அதே மாதிரி தான் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களும். ஒருத்தர் அரசியலில் ஜாதி மதத்தை உடைச்சிட்டாரு, அதனால தான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் அவங்க சமூகத்துக்குரிய அங்கீகாரம் கிடைக்காம இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது இவரோட கண்ணுக்கு தெரியலை. தாவேக்காவே பல தொகுதிகளில் பணங்களை கொடுத்து ஒரு சமூக பெரும்பான்மை மக்கள் இருக்கிற தொகுதியில் அதே சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி விஜய் அவர்களே கிறிஸ்தவ சமூகம் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் அவர் கிறிஸ்தவர் தான் அப்படின்றத அடையாளப்படுத்துறது மூலமாக அந்த சிலுவை மாலைகளை எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி போட்டுட்டு வந்து பிரச்சாரம் பண்ணார். இதில் விஜய் அவர்கள் என்னத்தை பணத்தை ஒழிச்சதை, என்னத்தை ஜாதியை ஒழிச்சதை, என்னத்தை மதத்தை ஒழிச்சதை திரு லாரன்ஸ் அவர்களும் அவர்களோட தாயாரும் பார்த்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஒரு போலி பிம்பமும் திரை மயக்கமும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை பரப்பி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கின கட்சியாக தான் இன்றைக்கி தாவேக்கா இருக்குது. இந்த விஜய் அவர்கள் மேலே இளைஞர்களுக்கு இருக்கிற மயக்கம் தெளிய சில காலங்கள் ஆகும். இந்த மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் நம்புறதை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சில காலங்கள் ஆகும். இந்த காலத்துக்குள்ளே விஜய் அவர்களை பயன்படுத்தி தன்னோட அரசியல் பாதையில் ஒரு பதவியை தேடிக்கணும் அப்படின்னு திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஆசைப்படுறாரு. இதுக்காக இவர் மக்கள் ஆதரவை பெறுறதுக்கு பயன்படுத்துகிற ஆயுதம் தான் இந்த சமூக சேவை. இவர் இந்த அனுதாபம் மூலமாக மக்கள் மத்தியில் இந்த உணர்ச்சியை தூண்ட ஆரம்பித்தது இன்னைக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி பல ஆடியோ லான்ச்சுகள்லையும் பல சினிமா நிகழ்ச்சிகள்லையும் அவரோட திரைப்படங்கள்லையும் இந்த ஏழை மக்களை ஒரு காட்சியை காட்டி மக்களோட அனுதாபத்தை வாங்கிட்டார். நீ தான் ஒரு உதவியும் செய்ய மாட்டேன், செய்கிறவங்களை ஏன்டா குறை சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உதவி அப்படின்றது ஒரு விளம்பர ஆயுதம் கிடையாது. நானும் என்னால் முடிஞ்ச உதவிகளை என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கேன். அது என்கிட்ட உதவி வாங்கினவங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். வழக்கரம் செய்கிற உதவி இடக்கரம் தெரியக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஒருத்தர் உதவி செய்கிறது மட்டும் அரசியலுக்கான தகுதி இல்லை. அதையும் தாண்டி மக்களுக்கான சேவை, ஒரு நாட்டுக்கான வேலை வாய்ப்பு, ஒரு நாட்டுக்கான பாதுகாப்பு, அந்த நாட்டின் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கான செயல் திட்டங்கள் இது எல்லாமே இருக்குது. ஒரு ஆசிரியர் நினச்சா 100 மாணவர்களோட வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும். ஆனால் அவர் கல்வி அமைச்சர் ஆனால் 1 கோடி மாணவர்களுக்கான திட்டங்களை உருவாக்கணும். அந்த துறையை சார்ந்த வேலை வாய்ப்பு, அந்த மாணவர்களுக்கான பாடத்திட்டம், நிதி, அந்த துறை சார்ந்த வேலைவாய்ப்பு இதை எல்லாமே கையாள தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அரசியலுக்கும் சமூக சேவைக்குமான வித்தியாசம். இவர் மக்கள் சேவை செஞ்சு அனுதாபத்தை தேடிட்டார் அப்படின்றதுக்காக மக்களை மதித்து பேசுவார் அப்படின்றது நம்பிக்கை இல்லை. அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன கருத்துக்காக மக்களை நாய் அப்படின்னு சொல்லிட்டார். சில நாய் பிஸ்கட் போட்டால் அமைதியாகும், சில நாய் பிரியாணி கேட்கும். ஆனால் இந்த நாய் எடுக்கிற திரைப்படத்தில் நடிகைக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா
அந்த நடிகையோட மார்பலகையும் இடுப்பழகையும் காட்டணும். இதை நான் சொல்லலை, ஒரு நடிகையே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. Lawrence Garu, I met him through coordinator. Again, did you ask him any opportunity for in movies? And all he said, okay. Then we sat on the bed and he tried to do something. Sir, you didn't give me the chance as of now, and I think I'm not comfortable, I said. Do you think I will do that? I know how struggler's life will be. And definitely, if I cheat you, Guru Raghavendra Swami will not forgive me. I will definitely help you, and I will keep you in my next project. And he said something, and something happened. இந்த நடிகை கூட நேர்காணல் பண்ணது வேற யாரும் இல்லை, இன்னைக்கு தாவேகா நிர்வாகியாக இருக்கிற ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், சரத்குமார், ராகவா லாரன்ஸ் இவங்க எல்லாருமே திரை படத்துல தோன்றி அந்த மக்களுக்கான பரிச்சயம் இருக்குல்ல, அந்த அறிமுகம் இருக்குல்ல, அதை வச்சு ஓட்டா மாத்திக்கணும் அப்படின்றத விட வேற என்ன தகுதி? இதெல்லாம் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல காரணம், இந்த பாலியல் பங்காளிக்கு ஆதரவு கொடுக்கறது இன்றைக்கி இருக்கிற தாவேகா நிர்வாகிகள் தான். இன்றைக்கி நடக்கிற பாலியல் குற்றங்களில் பாதிக்கு மேலே புகார்கள் வர்றது தாவேகா நிர்வாகிகள் மேலே தான். வீட்டை உடைச்சி பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர் இன்றைக்கி அமைச்சர். தாங்கி தேர்தலில் நின்ற தொகுதியில் சுயேட்சையாக நின்ற வேட்பாளர்களை மிரட்டி வாபஸ் வாங்க வச்சவரும் இன்றைக்கி அமைச்சர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நடக்கிற பாலியல் குற்றங்களை முதலமைச்சர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஆச்சரியப்படுற விஷயம் எதுவும் இல்லை. தாவேகா தொண்டர்களும் சரி, தாவேகாவுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை பேசினா போதும், அது பாலியல் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, கள்ள நோட்டு அடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, ஊழல்வாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு பெருகும். கண்மூடித்தனமான திரைமுகம் நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. தன்னோட தலைவன் மேலே இருக்கிற காமம் இவர்களை பேச வைக்காது. இப்படிப்பட்ட முட்டாள்கள் பெரும் சதவீதம் இருக்கிறதுனால தான் இந்த மகேந்திரன் மாதிரியான மல்டி பர்சனாலிட்டி நோய் கொண்ட நோயாளிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இவ்வளோ சத்தமாக இன்றைக்கி பேச முடியுது. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு மேலேயும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் இருந்த அக்கறை இந்த மகேந்திரனுக்கும் அன்னைக்கு தாவேகா துண்டும் வெள்ளை சட்டையும் காக்கி பேண்டும் போட்டு ரீல்ஸு போட்ட நாய்களுக்கும் இந்த தாவேகா ஆட்சியில் தமிழ்நாட்டு மேலேயும் தமிழக மக்கள் மேலேயும் அந்த அக்கறை இன்றைக்கி இல்லை. இதற்கான காரணம், இந்த நாய்களில் பாதி பேர் தமிழர்கள் கிடையாது. அவங்க மாநிலத்தில் அந்த மண்ணோட மகன் ஆட்சி பண்ணுறாரு. எந்த கும்பம் தடுத்தாலும் நான் அணையை கட்டியே தீருவேன் அப்படின்னு நிற்கிறான். இங்கே நம்ம கையால் ஆகாத பொம்மை முதல்வர் இருக்கிறார். இதை எதிர்த்து கேள்வி கேட்க திராணி இல்லாத முதல்வரை நீங்கள் கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், இங்கே நம்ம ஆள் இங்கே பொம்மையாக இருந்தால் தான் அவங்க மாநிலத்தில் அவங்களுக்கு அணை கட்டவும் தண்ணியை தடுத்து வைக்கவும் முடியும். இன்றைக்கி கரண்ட்டு தேவைன்னா சோலார் யூஸ் பண்ணுறது சொல்கிறவன் நாளைக்கு தண்ணி வரலன்னா தண்ணி குடிக்காமல் செத்து போயிடும்னு சொல்லுவான். முதல்ல இவனுங்களை மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிட நாயாகவும் அவங்க நாட்டுக்குள்ளே அவங்களோட குடிமகனாகவும் வாழ்கிற பச்சோந்திகளை அடையாளம் காணணும். நம்ம மக்களுக்கு எது தேவைன்னு பார்த்து அதை பேசுகிற தலைவனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். சினிமா கவர்ச்சியும் அனுதாப உணர்ச்சிகளும் நம்ம அறிவை விட மேலோக்கி போகாமல் நம்ம அறிவை பயன்படுத்தி நமக்கு தேவையான தலைவனை நாம் தேர்ந்தெடுக்கணும். 2000 ஆண்டுகளாக சமூக பாதுகாப்பு எனும் மாயைக்குள்ள அடிமைகளாக வாழ்ந்தது போதும். இனி வீர வரலாறுகளை புரிந்து வீர தமிழர்களாய் வாழ்வோம். வணக்கம்.